ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசோட புதிய கல்விக் கொள்கையின் கீழ் புதிய பாடத்திட்டம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு நம்ம அரசாங்கத்தினால். இந்த வருஷம் முதல் வகுப்புக்கான முதல் பருவத்தில் கணக்கு மற்றும் சூழ்நிலையியல் இந்த பாடங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. குழந்தைகள் திறன் அடிப்படையிலான கற்றல் பெறுவதை உறுதி செய்வதற்கு செயல் வழி கற்றல், விளையாட்டு முறை மற்றும் அனுபவம் வழி கற்றல் ஆகியவற்றை டிஎன்செப் அதாவது தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை வலியுறுத்துது. இந்த கணித புத்தகத்தில் அவங்களோட திறன்களை மேம்படுத்துவதற்கான தனித்துவ கூறுகளாக கற்போமா, செய்து பார்ப்போமா, பயிற்சி செய்வோமா, ஆராய்ந்து அறிவோமா இந்த கூறுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வகுப்போட முதல் பருவ பாடநூல் சுருள் மைய அணுகுமுறையோட 2 யூனிட்டோட கொடுத்துருக்குறாங்க. சுருள் மைய அணுகுமுறை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். சுருள் மைய அணுகுமுறைனா மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை அடிப்படை நிலையிலிருந்து அறிமுகப்படுத்தி அதே தலைப்பை காலப்போக்கில் திரும்ப திரும்ப வெவ்வேறு நிலைகளில் கூடுதல் ஆழத்தோடையும் சிக்கலான தன்மையோடையும் கற்பிக்கக்கூடிய ஒரு முறையாகும். இந்த சுருள் மைய அணுகுமுறை யாரால் உருவாக்கப்பட்டுச்சுன்னா பிரபல அறிவாற்றல் உளவியலாளர் ஜெரோம் ப்ரூனரால் இது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த அணுகுமுறையோட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா மீளாய்வு, வளர்ச்சி. இதில் மீளாய்வுங்கிறது ஒரு தலைப்பை ஒரு முறை மட்டுமே படிச்சுட்டு கடந்து போயிடாமல் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் அந்த தலைப்பு மீண்டும் மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்க்கப்படும் போது மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப படிக்கும்போது நல்ல ஞாபகம் வரும். வளர்ச்சிங்கிறது ஒவ்வொரு தடவையும் மாணவர்கள் அந்த தலைப்பை ஃபேஸ் பண்ணும்போது அவங்களோட வயது மற்றும் முதிர்ச்சிக்கு ஏற்ப தகவலோட ஆழமும் கடினத்தன்மையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுருக்கமாக சொன்னோம்னா சுருள் மைய அணுகுமுறையோட அடிப்படை கருத்து என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கஷ்டமான பாடத்தையும் அதுக்கான அடிப்படை கருத்துக்களை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா படிப்படியாக சிக்கலான அடுக்குகளை உருவாக்குறதன் மூலமாக அவங்க ஈஸியாக கற்றுக்குருவாங்க அப்படிங்கிறது தான். சுருள் மைய அணுகுமுறையை உருவாக்கியவர் யார்? இது டெட்டுக்கான கொஷினாக கூட இருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ப்ரூனர்னு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு கணக்கு புக்கில் 2 யூனிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மொதல் யூனிட்டில் இடம் சார்ந்த தொடர்புகளை கற்றலும் எண்களை கையாளுதலும் இருக்குது. 2வது யூனிட்டில் எண் செயல்பாடுகளை செய்தலும் நீளத்தை ஒப்பிடுதலும் இருக்குது. அடுத்து இந்த பாடநூலோட சிறப்பு கூறுகளாக முழுமையான கற்றல், ஆசிரியர் கையேடு, மின்னணு வளங்கள் சொல்லியிருக்கிறாங்க. யூனிட் 1ல் பந்து எங்கே, எனக்கு பிடித்த பொருள்கள், பொம்மைகள் எத்தனை, விடுபட்டவை எவை ஆகிய 4 பாடங்களும், யூனிட் 2ல் யாரிடம் அதிகம், மொத்த பலூன்கள், என்னை சுற்றியுள்ள பொருட்கள், மீதி பலூன்கள் இந்த 4 பாடங்களும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டில் பந்து எங்கே இந்த பாடத்தில் அந்த கதையை நாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே வெளியே, மேலே கீழே, மேல் அடியில், முன்னால் பின்னால், உச்சி அடி இந்த இடம் சார்ந்த கலை சொற்களை பயன்படுத்துறதுக்கு நாம் குழந்தைகளை ஊக்கப்படுத்தணும். அதுக்கு அடுத்ததான் அதுக்கு உரிய எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சிகளை மாணவர்களை செய்ய வைக்கணும். நாம் இந்த முதல் பாடத்தை முடித்ததுக்கப்புறமா 2வது பாடம் எனக்கு பிடித்த பொருட்கள். இதில் மாணவர்களுக்கு இந்த சூழல்களையெல்லாம் சொல்லி பொருட்களை வண்ணம், அளவு மற்றும் வடிவத்தோட அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு நாம் அவங்கள ஊக்கப்படுத்தணும். அதுக்கடுத்து அதுக்கு உரிய பயிற்சிகளான செய்து பார்ப்போமா, பயிற்சி செய்வோமா, ஆராய்ந்து அறிவோமா இதெல்லாம் மாணவர்களை நாம் செய்கிறதுக்கு மாணவர்கள் செய்கிறதுக்கு நாம் அவங்கள ஊக்கப்படுத்தணும். அடுத்ததாக இந்த வண்ண அமைப்புகளையெல்லாம் குழந்தைகளை நல்லா உற்று நோக்க சொல்லிவிட்டு அவங்க புதிய அமைப்புகளை உருவாக்குறதுக்கு நம்ம அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதுக்கடுத்ததாக மாணவர்களை கிளாஸ் ரூம்குள்ளேயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அவங்க கண்ணை கட்டி அந்த பொருட்களை தொட்டு பார்க்க சொல்லி அது தட்டையாக இருக்கா இல்லை வளைவாக இருக்கா அப்படிங்கிறத அவங்கள சொல்லணும். அதுக்கடுத்து அதுக்குரிய எக்ஸசைஸை அவங்கள நாம் செய்ய வைக்கணும். அடுத்ததாக கற்றல் பயணத்தில் நாம் வாசிக்க குழந்தைங்க அவங்களாவே செய்யலாம். பச்சை வண்ணமுள்ள படங்களை வட்டமிடுக அப்படின்னு நாம் வாசித்தோம்னா அவங்க காருக்கும் மரத்துக்கும் வட்டம் போடுவாங்க. இந்த மாதிரி வண்ண அமைப்பு, வளைவான பொருள், சறுக்கும் பொருள், உருளும் மற்றும் சறுக்கும் பொருள் இதெல்லாமே அவங்க வட்டம் போடணும் நம்ம வாசிக்க. அடுத்ததாக 3வது பாடம் பொம்மைகள் எத்தனை. அதில் உள்ள கவிதா ரவி செய்கிற களிமண் பொம்மைகளை பற்றி நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி முடிச்சுட்டு அவங்களவே மேட்ச் பண்ண சொல்லணும். வகுப்பறை சூழலில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சோம் குச்சிகள், மணிகள், விதைகள், கூழாங்கற்கள் இன்னும் வேறைய நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பொருள்களை சேகரித்து மாணவர்களை ஒன்றோட ஒன்று பொருத்த சொல்லணும்.
பொறுத்த வச்சு அதன் மூலமாக அதிகம், குறைவு, சமம் அப்படிங்கிற கருத்தை குழந்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அடுத்ததாக பயிற்சி செய்வோமா மூலமாக மாணவர்களுக்கு அதிகம், குறைவு, சமம் அப்படிங்கிறதெல்லாம் நாம் கற்றுக் கொடுக்கணும். அடுத்ததாக நாம் எத்தனை பேர், இந்த கதையை நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். இந்த கதையின் மூலமாக அவங்க 1, 2, 9 வரைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து எண்கள் 1 முதல் 9 வரையிலும் விரலாலையும் படங்கள் மூலமாகவும் எழுத்து மூலமாகவும் தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்து பயிற்சி செய்வோமா எக்ஸசைஸில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு படத்தையும் பார்த்து எண்ணி அது எத்தனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கடுத்ததாக எண் விளையாட்டு. அடுத்து ஆராய்ந்து அறிவோமால படங்கள் இருக்கும். அந்த படங்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப அவங்க மணிகளில் குட்டி குட்டி வட்டங்கள் வரையணும். அதுக்கப்புறமா அங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்ஸ் அவங்க படித்து காமிக்கணும். அதுக்கடுத்து செய்து பார்ப்போமால நாம் உப்புத்தாளில் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய எண்களை அவங்க தொட்டு உணர்ந்து அது எத்தனை அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கடுத்ததாக புள்ளிகளை இணைக்கக்கூடிய பயிற்சிகள் மூலமாக அவங்க நேர்கோடு, வளைகோடு, சாய்கோடு இந்த மாதிரி கோடுகளை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்ததாக கற்போமா பக்கத்தில் 1, 2, 3 இந்த 3 எண்களை மட்டும் எழுத வச்சு நாம் ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு. அதுக்கடுத்து பயிற்சி செய்வோமால அவங்க அங்கே இருக்கக்கூடிய படத்தை எண்ணி அதை அங்கிட்டு இருக்கக்கூடிய எண்களோட பொருத்தணும். அதுக்கடுத்து படங்களை பார்த்து அதை எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி எழுதணும். அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஏற்ற மாதிரி பலூன்களுக்கு கலர் அடிக்கணும். அதுக்கடுத்த கற்போமா பக்கத்தில் 4, 5, 6 இந்த 3 நம்பர்களை மட்டும் நாம் அவங்களுக்கு எழுதி பழக்கி விடணும். டைரக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். இப்போ அதிலே அவங்க 6 மார்க் போட்டிருக்கிறாங்களே அதை பார்த்து நம்ம 4 எப்படி போடணும், 5 எப்படி போடணும், 6 எப்படி போடணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கையை பிடிச்சா நம்ம பழக்கி விடலாம். அதுக்கடுத்து பயிற்சி செய்வோமால அங்கே இருக்கக்கூடிய படங்களை பார்த்து எண்ணி அது எத்தனைன்றதை அந்த பாக்ஸுக்குள்ளே எழுதணும். அதுக்கடுத்து கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு ஏற்ற மாதிரி படத்துக்கு கலர் அடிக்கணும். அதுக்கடுத்து கற்போமா பக்கத்தில் 7, 8, 9 இந்த 3 நம்பரையும் எழுத வச்சு நாம் பழக்கி விடணும் அவங்களுக்கு. அதுக்கடுத்து பயிற்சி செய்வோமால எண்ணி எழுதுக. படத்தை பார்த்து எண்ணி அது 1லேருந்து 9 வரை படங்கள் இருக்குது, மாறி மாறி இருக்குது, அதை எண்ணி அவங்க கரெக்டாக எழுதணும். அதுக்கடுத்து ஆராய்ந்த அறிவோமாவில் படத்தை ஒத்து நோக்கி அந்த படங்களில் இருக்கக்கூடிய விலங்குகளை எண்ணி எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு நாம் எத்தனை ஒட்டகச்சிவிங்கிகள் இருக்குது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டோம்னா அவங்க அதை எண்ணி பார்த்து 2 அப்படின்னு எழுதணும். யானை எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா அந்த யானை படத்துக்கு கீழே 1 அப்படி எழுதணும். அதுக்கடுத்து ஆராய்ந்த அறிவோமால பொம்மைகளை எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்த்துட்டு அதோட எண்ணிக்கை எத்தனையோ அதை கரெக்டாக அதுக்கு எதிர்பக்கத்தில் உள்ள நம்பர்களில் சரியான நம்பருக்கு அவங்க வண்ணமிடணும். இப்போ கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு ஏற்ப படங்களை வட்டமிடணும். 4 அப்படின்னு இருந்துச்சுன்னா அது 4 எங்கே இருக்கோ அந்த 4 படம் எங்கே இருக்கோ அதை பார்த்து வட்டம் போடணும். படத்துக்கு தகுந்த எண்ணுக்கு வட்டமிடுவாங்க. அடுத்து எண்களுக்கு தகுந்து படத்துக்கு வட்டமிடுவாங்க. அதுக்கடுத்து கற்றல் பயணம். கற்றல் பயணத்தில் இதுவரை அவங்க படித்ததை ரீகால் பண்ணுற மாதிரியான சின்ன டெஸ்ட் இருக்கும். அதை அவங்க செய்யணும். கணக்கு பாடத்தில் உள்ள 2 யூனிட்டில் யூனிட்டில் உள்ள 4 பாடங்களில் 3 பாடங்கள் இதுவரையே பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த படங்களை பார்க்கலாம். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.